இந்த போட்டோ எப்படி நம்ம சாவித்திரி கைக்கு வந்துச்சு? வேற எப்படி? அந்த கோபால் சார் கூட்டு தான் வந்திருக்கோம். அதுவும் சுட சுட இன்னைக்கு குட்டதா தான் இருக்கும். அதான் அவசரமா வந்து சாவித்திரி பைக்குள்ள நுழைச்சுதே. அத இந்த கைத கண்ணு பாத்திருச்சு. கடவுளே, அப்ப அந்த தம்பி இந்த வீட்டை சுத்தி சுத்தி வர்றது நான் சந்தேகப்பட்டது போல பிரீத்திக்காக இல்ல, எல்லாம் சாவித்திரிக்காகத்தான். சாவித்திரி அந்த பையனை விரும்புறா போல இருக்கு. அதான் அவன் வரும்போதெல்லாம் அப்படி பரபரக்கிறா. இப்ப வீட்டுக்குள்ள அவன் போட்டோவை பதுக்கி வைக்கிற அளவுக்கு விஷயம் முத்தி போச்சு. இது புரியாம அந்த பையன் மனசு நோகிற அளவுக்கு நான் என்னென்னமோ பேசிட்டேன். ச்சே. பாத்தியம்மா, நீ ஏன் வருகிற அளவுக்கு எவ்வளவு அருவருப்பான காரியத்தை சாவித்திரி செஞ்சுக்குதுன்னு? ஏய், மெதுவா பேசிடி. இதுல என்னடி அருவருப்பு இருக்கு? ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையன் மேல ஆசைப்படுறது என்ன உலக மகா குத்தமா? நீ என்னம்மா சொல்ற? நான் என்னடி சொல்றது? அதான் போட்டோவே சொல்லுது இல்ல. சாவித்திரியும் கோபாலும் ஒருத்தர் விரும்புறாங்க போல இருக்கு. என்ன கேள்வி பிளேட்டைய மாத்துது? நம்ம சாவித்திரி ரொம்ப நல்ல பொண்ணு. நான் பார்த்த வரைக்கும் அந்த கோபாலும் ரொம்ப நல்ல பையன். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜோலிக்கு கேள்வி ஆப்பு வச்சிருவா போலக்குதே. ஊர் விட்டு ஊர் மாதிரி வந்தது சாவித்திரியை விட்டு துரத்துறதுக்கு தான், பிரீத்திய மடக்கிறதுக்கு தான். கதை வேற ரூட்ல மாறுதே. ஏதோ நல்லதுக்கு தான். குட்டை முதல்ல கலங்கட்டும், மீன் தன்னால மாட்டும். அப்படி அம்மா விஷயம். அதான் அந்த கோபால் சாரை பத்தி பேசினாலே சாவித்திரி அப்படியே வெக்கப்படுது. கட்சியில போட்டோவை வச்சு கொஞ்சிற அளவுக்கு லவ் முத்தி போயிருக்குது. ஏய், சத்தம் போட்டு பேசாத. நம்ம பிரீத்திக்கு ஒரு வரன் அமைற வரைக்கும் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது, புரிஞ்சுதா? நாம நீ இப்படி சொல்லிட்ட, நான் போய் இந்த விஷயத்தை யாரு கையிலாவது சொல்வேனா? இந்த சாவித்திரி யாரு? என் தங்கச்சி மாதிரி. சாவித்திரிக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருப்பேன். சரி, ஒண்ணு பண்ணு. இந்த போட்டோவை எங்கிருந்து எடுத்தியோ அதே இடத்துல எடுத்தது தெரியாம கொண்டு போய் வச்சிடு போ. சரி. இந்த விஷயம் எப்படி என் மண்டைக்கு விளங்காம போச்சு? கடவுள் போட்டு முடிச்சுன்னு தெரியாம நானே என் வாயால அந்த பையனை விலைக்கு போயிடுன்னு சொல்லிட்டேன். ஆமா, நீ சொன்ன மாதிரியே அந்த போட்டோவை எடுத்த இடத்துலயே எடுத்தது தெரியாத மாதிரி திரும்பவும் வச்சிட்டேன். அது மட்டும் பத்தாது, இந்த விஷயத்த இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். முக்கியம்னா? முக்கியம்னா நம்ம பிரீத்தி கிட்ட சொல்லாதேன்னு சொன்னேன். சொல்லலம்மா. ஏமா, ஒருவேளை பிரீத்திக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ என்னமா? அம்மா, எதை வச்சு நீ அப்படி சொல்ற? ராத்திரி 10 மணிக்கு மேல பிரீத்தியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு போன் வருது. உடனே சாவித்திரி ஊந்து அடிச்சுக்கின்னு அந்த போனை எடுத்து பேசுது, கொஞ்சது, சிரிக்குது. இப்பதானே புரியுது அந்த போனு கோபால் சார் பண்றதுன்னு. அப்படியா விஷயம்? என்னடா இவ போன் சத்தம் கேட்டாலே இவ தலை தெறிக்க ஓடுறாளே நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது இந்த போன்ல அவ்வளவு விஷயம் இருக்கா. பாவம் ஊர்வசி சாவித்திரி, காலம் பூரா எந்த சுகமும் இல்லாம அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நல்ல மனசுக்கு கடவுளா பார்த்து கொடுத்த சந்தோஷம் இந்த கோபால் தான் போல இருக்கு. இது தெரியாம நானும் அவங்கள பிரிக்க பார்த்தேன். சரி சரி, இன்னைக்கு போன் வரட்டும், நானே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் பாரு. இத பாரு ஊர்வசி, நாம ரகசியத்தை எப்படி மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த கதவு திறந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பூட்டி வச்சுட்டு சைலண்டா போயிடு. சொல்றது புரிஞ்சுதா?
மணிக்கு ஃபோன் வரும்னு இந்த ஊர்வசி சொன்னா ம், இன்னும் வரலையே. ஹலோ சாவித்ரி, இனிமே நான் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். தம்பி, நான் பிரீத்தியோட அம்மா பரிமளம் பேசுறேன். ஐயோ ஆண்டி, நீங்களா? சாரி ஆண்டி, நீங்க அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் ராத்திரி ஃபோன் பண்ணியிருக்க கூடாது. சாரி ஆண்டி. பரவாயில்ல தம்பி, உங்களை எல்லாம் சொல்லி குத்தமே இல்ல. உங்க 2 பேரோட வயசு அப்படி. இப்ப கூட நீங்க பேசுறதுக்காக ஃபோன் பண்ணலையே, பேச மாட்டேன்னு சொல்றதுக்காகத்தானே பண்ணீங்க. நீங்க ரொம்ப ஜென்டில்மேன் தம்பி. ஆண்டி, நீங்க தான் பக்கா ஜென்டில் உமன். இந்த யங்ஸ்டர்ஸோட மனசை அவ்வளோ அழகா புரிஞ்சுக்கிட்டு ஃபோனில் எவ்வளோ அன்பா பேசுறீங்க. இதே இடத்துல இன்னொரு அம்மாவா இருந்தா ஃபோனில் கண்ணா பின்னானே திட்டிருப்பாங்க. நீங்க என்னடா கூப்பிட்டு விருந்தே வைப்பீங்க போல இருக்கு. ஆண்டி, நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த செஞ்சுரியோட சூப்பர் ஆண்டி நீங்க தான். இப்ப நீங்க தான் தம்பி சூப்பரா மோப்பம் பிடிச்சிருக்கீங்க. தம்பி, உங்களை நான் விருந்துக்கு கூப்பிடலான்னு இருக்கேன். விருந்துக்கா? எதுக்கு ஆண்டி? அன்னைக்கு சரியாவே உங்ககிட்ட பேசாம அனுப்பி வச்சிட்டேன்ல, அதான் என் கையாலேயே சமைச்சு உங்களுக்கு விருந்து தரலான்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். வருவீங்களா தம்பி? நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டி? இனிமே தட்ட முடியுமா? கண்டிப்பா வரேன் ஆண்டி. நான் வந்துடுறேன் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாளைக்கு மத்தியானம் வந்துடுறீங்களா? யா. ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இப்பதான் ஆண்டி சாப்பிட்டு முடிச்சேன். அடுத்து என்னோட ஃபேவரட் புத்தகம் ஒன்று கையிலேயே இருக்கு. ஏற்கனவே முழுசா படிச்சதுதான், மறுபடியும் படிக்கணும் போல இருக்கு. ஓ, அப்புறம் ஆண்டி, போனை யார்கிட்டயாவது கொடுக்கணுமா? இல்ல ஆண்டி, வேணாம் வேணாம் வேணாம். நான் சாமிகிட்டே பேசிட்டேன், அப்புறம் என்ன பூசாரி. ரொம்பவே குறும்பா பேசுறீங்க தம்பி. சரி தம்பி, நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும் என்ன? நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன் ஆண்டி. சரி, நான் போனை வச்சுட்டுமா? ஓகே ஆண்டி, பை. சரிங்க தம்பி. போன்ல யாரு? ம்? புதுசா ஒரு ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அப்படிலாம் தப்பா பேசாத. இல்ல உருகி உருகி பேசிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஏய், என்ன கோவமா? அதானே எல்லாருக்கும் வர்றதுதான். தான் கட்டிக்க போறவன் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அது குழந்தையா இருந்தாலும் சரி, கிழவியா இருந்தாலும் சரி. அந்த கோவம் தானே உனக்கு? நான் உங்களை சந்தேகப்படலங்க, உங்ககிட்ட பேசுறாங்களே அவங்கள சந்தேகப்படுறேன். நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய் லூசு, ஆ. உன்னை கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ப்ராமிஸ், ஓகே? டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வார்டன் திட்டுவாங்க. என்னது? இன்னும் அந்த டேசி கொண்டு திட்டுறதுக்கு தைரியம் இருக்கு? நேரடியா இல்லாட்டாலும் ஜாடமடே திட்டுவாங்க. எதுக்கு வம்பு? நான் கிளம்புறேன். ஏய் நில்லு, நானும் உன்னை கூப்பிட்டேன். உன் மாமனார் தானே உன்னை கூப்பிட்டு விட்டாரு. அவர் வருவாரு, சொல்லிட்டு கிளம்பு. வெளியில போயிருக்காரு, எப்ப வருவாருன்னு தெரியலையே. அது எனக்கும் தெரியாது. வந்த உடனே சொல்லிட்டு கிளம்பு. நீங்க இப்படி சொல்றதா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு உங்க அப்பா சொன்னதாலதான் நான் மாஸ்க் பார்ட்டில கலந்துக்கிட்டேன். கடைசியில என்னாச்சு? பிரீத்திக்கு நான் ஊசி போட அந்த சாவித்திரி அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏய் இங்க பாரு, அது வந்துட்டு எங்க அப்பாவோட சோஷியல் சர்வீஸ்ல ஒரு சின்ன பிளே. அந்த செல்வநாயத்தை கார்னர் பண்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு சின்ன டிராமா, அவ்வளவுதான். ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா? நீ ஹெல்ப் பண்ணதுல அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்னமோ நம்ம கல்யாண விஷயம் பேசத்தான் அப்பா உன்னை கூப்பிட்டுருப்பாரோன்னு எனக்கு தோணுது. அப்படியா? போட ராஜா, வா செல்லம் வா. ஹாய் டாட். ஆ, உங்களுக்கு 100 ஆயுசு. ராஜா அப்படி பத்திரமா போயிடா கண்ணு. கொஞ்சம் அதிகமாகவே உனக்கு காசு கொடுத்துருக்கேன், அதில் போய் டீ குடிச்சுக்கோ போ. போடா. ரைட். என்ன மருமகளே, ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்துட்டியா? என்னடே, அப்பனுக்கு 100 ஆயுசுங்கிற, 100 வயசு வாழ்ந்து முடிச்சோன்னா டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சிருவியா எனக்கு? உங்கள்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. ஆ, அம்மா, என்னது இதெல்லாம்? இது ஸ்கேனர். எதுக்கு? நாம நடத்த போற துபாய் லேண்ட் ஆபரேஷனுக்காக இது. துபாய் லேண்ட் ஆபரேஷனா? அப்படின்னா? எதுவுமே என்ன கேட்காத, வெயிட் அண்ட் see. சரி, இது ஸ்கேனர். அது என்ன, எக்ஸ்ரேவா? டேய், இது பவர்ஃபுல் பேட்டரிடா. இது எதுக்கு? 100 வயசு வாழணும்னு சொன்னா அதுக்கு அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டாமா? அதுக்கு தான் இந்த பவர்ஃபுல் பேட்டரி. டேட், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க.
மொபைல் கண்டிஷன்ல இந்த ஸ்கேனரை ஆபரேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் இது. அது எதுக்குன்னு திருப்பி என்கிட்ட கேட்காத, டக்கு டக்குன்னு கேள்வி கேட்கறது ஈஸி, அதுக்கு பக்குன்னு யோசிச்சு பதில் சொல்றதா ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு பயங்கரமான வில்லனை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அவனுக்கு கவுண்டர் பண்ணணும்னு சொன்னாக்க அது ரொம்ப கஷ்டமான விஷயம். யோசிச்சு மூளை குழம்புதுடா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலன்னு இவன் சொன்னா ஒத்துக்கலாமா? இவனுக்கு மண்டையில ஒண்ணுமே கிடையாதுமா. நீ புத்திசாலி பொண்ணுமா, நீ இப்படி சொல்லலாமா? எல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையான விஷயம் தான். ஆமா, நீ எப்பப்பா வந்த? ஈவினிங் வந்துட்டேன் மாமா. மாமா மாமா மாமான்னு நீ உன்னோட குயில் மாதிரி குரல்ல இந்த மாமா மாமான்னு கூப்பிடும் போது எனக்கு அப்படியே வெளியே சுத்தின டயர்டுக்கு வந்து 2 ஃபுல் வோட்கா, அது வந்து லோட்டா 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 லோட்டான்னு சொல்ல வந்தேமா, 2 லோட்டா ஃபில்டர் காஃபி குடிச்ச மாதிரி டயர்ட்னஸ் எல்லாம் அப்படியே பறந்துருச்சுமா. சரி, சோப் போட்டதெல்லாம் போதும், முதல்ல விஷயத்துக்கு வாங்க. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சுன்னு தைய தக்கன்னு குதிச்சுட்டு இருக்கா. என்னமா அவசரம்? எதுக்கு இப்படி பதற? ஒரு நல்ல சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கேன். சிட்டி அவுட்டர்ல ஒரு அருமையான லேண்ட் பார்த்து வச்சிருக்கேன். அப்படியா? அப்படியா கேட்காதமா, யாருக்குன்னு கேளு. யாருக்கு மாமா? இதோ இவ இருக்கானே, மை ஒன்லி சன், இந்த உதவாக்கற இவனுக்கு தான். இவரை திட்டாதீங்க மாமா. பாரா, உன்னை சொன்ன உடனே இவளுக்கு எப்படி கோவம் வருது பாத்தியா? மை சன், யூ ஆர் வெரி லக்கி, யூ ஆர் வெரி லக்கி. சரி சரி, நம்ம சீரியஸா விஷயத்துக்கு வருவோம். அந்த லேண்ட வாங்கி உங்க 2 பேருக்கு வெட்டிங் கிஃப்டா கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருந்தேம்மா. ஆனா என்ன டேட் ஆனா ஆசைப்பட்டேன்னு சொல்றீங்க? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆமாண்டா, there's a problem there. ஆரம்பத்துல புரோக்கரை வச்சு பேசினப்போ அந்த லேண்ட குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்ட பார்ட்டி இப்ப பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு போனா பேக் அடிக்கிறான்டா, பேக் அடிக்கிறான். என்ன டேட் சொல்றான் அவன்? இப்ப விக்கிறத உத்தேசம் இல்லங்கறான்டா. அதுக்காக நாம அவனை அப்படியே விட்டுற முடியுமா? பேசி அந்த பாயை கன்வின்ஸ் பண்ணி நம்ம வேலையை முடிக்கணும்டா. அதுக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நாங்களா? என்ன ஆமா. டேட் சொல்றீங்க? ஆமா, வாங்க வாங்க வாங்க, காது கொடுங்க சொல்றேன். நீ வாமா, இப்படி வாமா வாமா. சரி, நான் சொல்றேன், வா. சொல்றது நல்லா கேட்டுக்குங்க. ஓகேயா? ஐயோ, என்னால இதெல்லாம் முடியாது மாமா. வேற வழி இல்லம்மா. அந்த நிலம் நம்ம கைக்கு வந்தாதான் அந்த இடத்துல ஒரு கற்பக மெகா பில்டிங், ஒரு கற்பக கார்டனே கட்டி உனக்கு நான் கொடுக்க முடியும். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? தப்பு இல்லம்மா, தப்பு பண்றவனை தட்டி கேட்கறதுல தப்பே இல்ல. இங்க பாரு, முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி, அதாவது விஷத்தை விஷத்தால முறிக்கிற மாதிரியான விஷயம் இது. சரி, ஓகே, நம்ம இப்படி எல்லாம் செஞ்சா அவர் வெளிக்கு வந்துருவாரு. டேய், வலையே இப்போதான்டா எடுத்திருக்கோம், வீச போறோம், அதுக்குள்ள மீன் விழுமான்னு கேட்டா என்னடா அர்த்தம்? உன்னோட அவசர பத்தி ஒண்ணு மட்டும் இன்னும் போலியே. அதுக்காக என்ன அந்த கோலத்துல வர சொல்றீங்க? அம்மா, கண்டிப்பா வேஷம் போட்டுதாமா ஆகணும். நீ இந்த புராணங்கள்லாம் படிச்சேன்னா உனக்கு தெரியும், கடவுளே பல வேஷங்கள் போட்டிருக்காருமா. இங்க பாரு, புலி வேஷம் போட்டா உருமணும், நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும். இது நீ மட்டும் அந்த வேஷத்துல போற? இந்த பாரு, நானும் நாய் வேஷம் போட்டு கொலைக்க போறேன், நீயும் கொலைக்க போற, இதை இவனும் கொலைக்க போறான். பாக்குறியா நாய் எப்படி கொலைக்குதுன்னு? பாக்குறியா? அது மாதிரி நாய் இல்ல. என்னோட ஒரிஜினல் கேரக்டர் வந்துருச்சா? சரி, எங்க நீ நாய் மாதிரி கொலைச்சு காட்டு. உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் வந்துருச்சா? அதுக்கு கம்பத்தை பார்த்த உடனே கால தூக்கிறாத. மருமக சிரிக்கிறா, வேலை முடிஞ்சிருச்சு. பாலா, இந்த தோரணக்காரனுக்கு வந்து நாம 260 ரூபா கொடுத்துருக்கோம். பேலன்ஸும் செட்டில் பண்ணியாச்சு. சரி, இந்த பால்காரனுக்கு வந்து 75 ரூபான்னு எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். இவ்வளவு பேரு காஃபி போடுறதுக்கு உனக்கு 75 ரூபாய் தான் ஆகுமா? அட்வான்ஸ் கொடுத்தது போக பேலன்ஸ் 75 ரூபாய் அதையும் கொடுத்தாச்சு. சரி, அப்புறம் அந்த மளிகை கடை நாடாருக்கு வந்து நான் ஒரு 345 ரூபா இதை கொடுத்துருக்கேன். பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. balance. கையில காசு இல்ல. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அந்த பக்கம் வரும்போது நானே கொடுத்துறேன்னு சொல்லிருக்கேன். சரிடா. நடக்காத ஃபங்க்ஷனுக்கு ஒரு கணக்கு வழக்கு தண்ட செலவு எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ போ. அங்கிள், பாலன் சார் ஏன் மேல இவ்வளவு கோவமா இருக்காரு? சரி விடு, கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பாரு. என்ன பாலன் சார், லேடிஸ் சண்டையில என்ன ஒதுக்கி வைக்கிறது நியாயமா? குடும்பத்துல சண்டை வந்துருச்சுன்னா அதுல நியாயம் அநியாயன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. சரி, இப்ப நான் உங்ககிட்ட நியாயம் கேட்கறேன், நீயே சொல்லு. பொண்டாட்டியை பேச விட்டு புருஷங்காரன் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்க்கறது மட்டும் ரொம்ப நியாயமா? சார் அது சரி, உடுப்பா. இந்த நேரத்தை நம்ம எது பேசினாலும் 2 தரப்புக்குமே தப்பா தான் படும். அதனால கொஞ்சம் விட்டு பிடிப்போம், டைம் கொடுப்போம், அவங்க கோவம் கொஞ்சம் தெரியட்டும். அது வரைக்கும் நான் நீயுமே பேசிக்காம இருக்கிறது நல்லது. சார் இல்லப்பா, இந்த நேரத்தில் நான் நீ பேசிட்டு வச்சுக்கோ, தாய் பகை குட்டி வருவான்ற கணக்கா அவங்களுக்கு நம்ம மேல கோவம் இன்னும் அதிகமாகும். அதனால முக்கியமான விஷயம் எது பேசுறதா இருந்தாலும் நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வெளியே போய் பேசிட்டு வருவோம். சார், பாலன் சார், என்ன இந்த மோகனாவால வந்தது? கொஞ்சம் வாய் மூடிட்டு இருந்திருக்கலாம்ல.
ச்சே, என்ன செய்யறதுனே தெரியல. என்ன சிவா இவ்வளவு லேட்டு? எனக்கு சமைக்கிற மூடு இல்லைன்னு தானே பார்சல் வாங்கிட்டு வர சொன்னேன். நீ என்ன இவ்வளவு அலட்சியமா வர? எனக்கு பசி பொறுக்காம பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா ஏன் இவ்வளவு லேட்டு? மோனா, இந்த கட்டில யார் இங்க கொண்டு வந்து போட்டாங்க? மறுபடியும் இது ஏன் இங்க வந்துச்சு? அவங்க அப்பாவும் பிள்ளையும் தான் வந்து போட்டாங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். நீ கட்டில திருப்பி கேட்டியா? மோனா, கேக்குறேன்ல, பதில் சொல்லு. நீ ஏன் இவ்வளவு லேட்டுன்னு முதல்ல நான் கேள்வி கேட்டேன். அதுக்கே நீ இன்னும் பதில் சொல்லல. மனசு சரியில்லைன்னு டீ கடையில போய் நின்னு தம் அடிச்சேன். போதுமா? இப்ப சொல்லு, நீ கட்டில திருப்பி கேட்டியா? நேரடியா ஒண்ணும் கேட்கல. நேரடியா கேட்டியோ இல்ல மறைமுகமா கேட்டியோ அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த கட்டில் நம்மளது இல்ல, அவங்களோடது. அதனால என்ன? வாடகைக்கு பேசும்போது கட்டிலுக்கும் சேர்த்துதான் பேசணும். பாதியில அம்மா வந்துட்டாங்க, ஆட்டுக்குட்டி வந்துட்டாங்கன்னு தூக்கிட்டு போயிட்டா அதுல என்ன நியாயம் இருக்கு? அதனால திரும்ப கேக்குறதா? ஏய், அந்த வயசான அம்மா அப்பா எங்க படுப்பாங்க? ஹலோ, வாய் கிழிய பேசுறாங்கல்ல இந்த கிழமை கிழவி. அவங்க தரையில படுத்தா என்ன போதா? அவங்க அப்படி தரையில படுக்கிறதுனால பூமி சுத்துறது ஒண்ணு நின்னு போயிடாது. இத பார், ஒரு மாசத்துல வீட மாத்துறேன்னு சொன்ன உனக்கு ஒரு மாசம் கட்டில் இல்லாம படுக்க முடியாதா? யார் சொன்னா ஒரு மாசத்துல வீடு ஏய், மாத்துறோன்னு? என்ன சொல்ற? நீ தானே எல்லாரும் முன்னாடியும் சொன்ன. ஐயோ சிவா, அதெல்லாம் சும்மா ஏதோ அவசரத்துக்கு எடுத்து விட்டேன். இவ்ளோ சீப்பா இத்தனை பர்னிச்சரோட எந்த மடையும் வீடு கொடுப்பான் சொல்லு? ச்சே, உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் பொண்ண நான் பார்த்ததே இல்ல. நான் கூட தான் உங்களை மாதிரி ஒரு கொழைய என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. ஏய், என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு கவலையே இல்ல. ஆனா ஒரு விஷயம், இந்த கட்டில்ல படுத்தா எனக்கு தூக்கமே வராது. முள்ளு மேல படுத்த மாதிரி இருக்கும். நான் எப்பவும் போல கீழே படுத்துக்கிறேன். கட்டில்ல முள்ள இருக்கா? எங்க காணோம்? ச்சே, இல்லையே சிவா, நல்ல மெத்து மெத்தன் தானே இருக்கு. சிவா சிவா ஆரம்பிச்சிட்டாங்க. சிவா, ஒரு நிமிஷம் கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சிவா. என்ன சார் இது? இதெல்லாம் உங்க ஃபங்க்ஷனுக்காக வந்த கிஃப்ட். இந்த வாங்கிக்கோ. சார், அதான் ஃபங்க்ஷனே நடக்கலையே சார், அப்புறம் எதுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம்? அது என்னவோ எனக்கு தெரியாது, இதெல்லாம் நீ வாங்கிக்கோ. சார், அவகிட்டயே கொடுங்க. மோனா, ச்சே. மோனா, பெரிய disturbance. மோனா. என்ன? இந்தாம்மா, உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த கொடுத்த கிஃப்ட் மொத்தம் 5 இருக்கு. உள்ளே எடுத்துன்னு போ. சிவா, நீ தான் சாட்சி. அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு என் காதுக்கு கம்ப்ளைண்ட்லாம் வரக்கூடாது. சார், என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? சார், ஏய் மோனா, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உறுத்தல இத போய் பிரிச்சுக்கிட்டு இருக்க. ச்சே. ஐயோ, இது அதுங்களுக்கு மேல. என்ன கிஃப்ட்னே தெரியலையே.